ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு அந்த கரடி மூஞ்சி வாயன்ட்ட மாற்றி மாற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி கேட்டவங்க 5 லட்சம் நீ கொடுத்தன்றது உண்மை இல்லை, அவங்க பத்திரிக்கை காமிங்கன்னு பாக்கியா ஒரு பக்கம் கேட்க, வரே வா நான் இப்போ தாண்டா இறங்கியிருக்கீங்க, நல்ல கேள்வி கேட்குறீங்கடா அப்படிங்கிற மாதிரி. பத்திரிக்கை நான் ஃபோன்லேயும் வச்சுக்கல அப்படின்றாங்க. கோபி ஒரு பக்கம் பத்திரிக்கை அடிக்காமல் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பாக்கியா கேட்குறாங்க, 1500 பேருக்கு சாப்பாடு சொல்லி நீ வந்துட்டு ஒருத்தருக்கு சொல்லியாமா, வாயால் சொன்னியாமா, இது நம்புற மாதிரியா இருக்குது. ஆமாம் அப்பு, 1 கோடி அப்பு, நம்ப அப்பு, அந்த மாதிரி ஆச்சுங்க இந்த கதை. கடைசியில் பார்த்தா ஒருத்தராக விசாரிக்கிறாங்க, என்ன ஊர் எந்த மண்டபம்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் குட்டு வெளியே வந்துருச்சே, உருண்டு ஓடுறா காட்டு பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா பிடிக்கலான்னு போகிற டைமில் பிடிக்க முடியல. போலீஸ்கார அங்கிள் விட்டாரு பாருங்க, ஒரு அறையில் உருண்டு போய் விழுந்துட்டாரு. உருண்டையாக இருக்கனால உருண்டு போய் விழுந்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தப்பிச்சு ஓடிட்டாரு. இன்னொரு பக்கம் கோவப்பட்ட நம்ம செலியனையும் எலியிலையும் அமைதியாக இருங்கன்னு கோபி சமாதானம் பண்ணிட்டாங்க. இதையே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இனியா, என்ன பண்ணுறது, நம்மளால தான் பண்ண. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலுமே மறுநாள் வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. யார்? சுதாகர். என்னக்காரு சுதாகர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சுதாகர் ஒரு பக்கம் வெறித்தனமாக இப்படி பழி வாங்குறானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து விஷயத்த சொல்ல எல்லாருமே அமைதியாக இருங்க, கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, நம்ம இனியாவோட டைவர்ஸ் வந்து கோர்ட்டில் வந்திருக்கு, அதனால் தயவுசெய்து எதுவும் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. இனியா ஒரு பக்கம் நான் வீரமாக கிளம்பி போய் என்ன எதுவும் கேட்குறாங்க அவனை அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கும் நேரம் வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சுதாகர் ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறாரு. தம்பி எல்லா நேரமும் உனக்கே காத்தடிக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாதுப்பா, எளிய மக்களுக்கும் அடிக்கும், கண்டிப்பாக கடவுள் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்